இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரான என்ஜினுடன் கூடிய GSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ வரலாற்று சாதனை படைத்துள்ளது. முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ உருவாக்கிய கிரையோஜெனிக் என்ஜினுடன் கூடிய GSLV D5 ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்ட் டவுன் ஸ்ரீஹரிகோட்டாவில் சனிக்கிழமை பகல் 11:18 மணிக்கு துவங்கியது. கவுண்ட் டவுனின் காலகட்டத்தின் போது ராக்கெட்டின் அனைத்து செயல்பாடுகளும் திட்டமிட்டபடி நடந்ததை தொடர்ந்து ஞாயிறு மாலை 4:18 மணிக்கு சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து GSLV D5 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. மொத்தம் 1982 கிலோ எடை கொண்ட GSAT-14 என்ற தொலைத்தொடர்பு சேட்டலைட்டை சுமந்தபடி விண்ணில் சீறி பாய்ந்து சென்ற ராக்கெட் 17வது நிமிடத்தில் புவி விண்வெளி பாதையில் திட்டமிட்டபடி சேட்டலைட்டை துல்லியமாக நிலைநிறுத்தியது. இதைக் கண்ட விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர். GSAT சேட்டலைட் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதை மகிழ்ச்சி பொங்க அறிவித்த இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன், இது இஸ்ரோவின் 20 ஆண்டு கால தொடர் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். இந்த வெற்றி அடுத்த 10 ஆண்டுகளுக்கான இஸ்ரோவின் விண்வெளி திட்டங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார். Indian cryogenic engine and stage performs as predicted, as expected for this mission and injected precisely the GSAT-14 communication satellite into the intended orbit. This is an important day for science and technology in the country, for space technology in the country. 20 years of effort in realizing the cryogenic engine and stage has now been fructified. 50 மீட்டர் நீளம் 415 டன் எடை கொண்ட GSLV ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மன்மோகன் சிங், அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் இந்தியா முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். GSLV D5 ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவியதன் மூலம் உள்நாட்டு கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பத்தில் வெற்றி கண்ட 6வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கிரையோஜெனிக் என்ஜினை உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரித்துள்ளன. கடந்த 2010 ஆண்டில் இருமுறை அடுத்தடுத்து GSLV ராக்கெட்டுகளை ஏவும் முயற்சி தோல்வியில் முடிந்த நிலையில் இப்போது இந்தியா வெற்றிகரமாக ஏவி இருப்பது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக அமைந்துள்ளது. 2013 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலும் GSLV ராக்கெட் ஏவப்படுவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் என்ஜினில் திரவ எரிபொருள் கசிந்ததால் ராக்கெட் ஏவாமல் ரத்து செய்யப்பட்டது.